லீடிங் கிட்டத்தட்ட 100க்கு மேலே போயிட்டுருக்கு. ஆனால் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். ஆனால் என்னென்னா, இந்த அல்லு சில்லுகளாக இருக்குல்ல, இந்த 1 சீட்டு 2 சீட்டு வாங்கின கட்சியெல்லாம் யாருன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கட்சி எல்லாம் இந்த திமுக கிட்ட இருந்தது, அதிமுக கிட்ட இருந்த 1-2 சீட்டு வாங்கின கட்சி எல்லாம் இனிமேல் பனையூர் கேட் வாசலில் லைன் கட்டி நிற்பாங்க. யாரெல்லாம் பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவர் கேட்டு வாசலில் பார்க்குறதுக்காக வந்து நிற்கும் காட்சிகள் ஒளிபரப்பாகும். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 18 சீட்டு வேணும் அப்படிங்கிற நிலம இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி 1-2 சீட்டு வாங்குறவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார். அப்படி இல்லை அப்படின்னா ஏடிஎம்கே கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கும். ஆனால் கூட்டணியில் வருவாங்களா அப்படின்னு தெரியாது. வெளியிருந்து ஆதரவு கொடுக்கலாம். லைக் 2011 2011 மீண்டு வரும். ஜெயலலிதா விஜயகாந்த் கூட்டணி அமைச்சு விஜயகாந்த் எப்படி கிட்டத்தட்ட ஒரு 47 சீட்டு வாங்கி எதிர்க்கட்சி தலைவராக வந்தாரோ அதே மாதிரி எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராகவும் விஜய் சிஎம்மாகவும் வருவார். ஆனால் வெளியிருந்து ஆதரவு கொடுப்பாங்க. இன்னும் பல கட்சிகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஜெயித்தவங்க எல்லோரும் விஜய் பக்கம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் டிஎம்கே கட்சியிலேருந்தும் சரி, ஏடிஎம்கே கட்சியிலேருந்தும் சரி, எல்லாம் 6 மணிக்கு மேலே கிளியராக தெரியும். ஆனால் ஸ்டாலினுக்கு கொடுத்த அடி மரண அடி. எப்படி கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்ரெஸ்ஸு. ஒரிஜினல் எப்போவுமே டூப்ளிகேட் ஆகாது ஸ்டாலின்ஜி, டூப்ளிகேட் எப்போவுமே ஒரிஜினல் ஆகாது. அதே போல் இந்த சாட்டை துறை நாம் தமிழர் பரிதாப நிலை. எத்தனை % ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரில. கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு மேலே டெபாசிட் இழந்துருக்குறாங்க. இவங்களுக்கு இந்த டீலாக பத்தாது, இன்னும் வளர்ந்து கட்டணும். இந்த சாட்டை துறைமுகம் பேசுனது, இடும்பாவனம் கார்த்தி பேசுனது, இதுக்கெல்லாம் நம்ம தனியாக செப்ரேட்டாக வீடியோ போட்டு பிரிப்போம். அதே மாதிரி இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற போர்வையில் வந்து பேசினவங்க ஆர்கே ராதாகிருஷ்ணன் மேலாம் பெரிய மரியாதை இருந்துச்சு. ஆர்கே ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், மணி ஆகட்டும், அப்புறம் தராசு ஷாமாக இருக்கட்டும், இவர்கள் மீதெல்லாம் பெரிய மரியாதை இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி பேசின பேச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கெல்லாம் திருப்பிய ஸ்லிப்பர் ஷாட் ஃபார் தெம். இந்த நக்கீரன் பிரகாஷ்க்கு வந்து தனியாக ஒரு ஐட்டம் இருக்குது. நேற்று என்ன பேச்சு பேசினேன், ஒரு தொகுதி வந்துட்டால் நீ என்ன பண்ணுவ, வந்துடுச்சேப்பா 101. இன்னும் இருக்குது நிறையா இருக்குது. இதெல்லாம் சும்மா சாம்பிள். ஃபுல் வீடியோவில் கிளியராக பேசுவோம்.